வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. நாம இன்னைக்கு பார்க்க போற கதையின் பெயர் தேவதை. இந்த கதையை நான் 2 பகுதியா எழுதியிருக்கேன். இன்னைக்கு முதல் பகுதியை பார்க்கலாம், நாளைக்கு 2வது பகுதியை பார்க்கலாம். கதைக்குள்ள போலாமா? வாடா அன்பு, வா வா என்று தனது தம்பியை பார்த்ததும் வாசலுக்கு ஓடினாள் கலா. அக்கா, எப்படிக்கா இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் ஓடினான் அன்பு. நல்ல உயரம், மாநிறம் என்றாலும் பார்ப்பதற்கு கலையான முகம், வாலிப வயதிற்கு உரிய அழகிய தோற்றம். அமெரிக்காவில் MBA முடித்துவிட்டு சென்னையில் இருக்கும் தனது தந்தையை கூட பார்க்க போகாமல் திருநெல்வேலி இருக்கும் தனது அக்காவை பார்க்க ஓடி வந்து விட்டான் அன்பு. அவனை பல வருடங்களுக்கு பிறகு பார்த்த கலா பேச்சிழந்து நின்றாள். அக்கா, என்னக்கா, என்ன அப்படி பாக்குற அக்கா என்று கலாவின் முகத்துக்கு நீரே கையை ஆட்டி அவளை சுய நினைவுக்கு வரவழைத்தான் அன்பு. என்ன என்ன கேட்ட? அது சரி, உன் தம்பிய பார்த்ததும் இந்த உலகமே மறந்துடுச்சா மேடத்துக்கு என்று காரை நிறுத்திவிட்டு உள்ளே வந்தான் ரவீந்தர். என்னங்க நீங்க, என் தம்பிய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? படிப்பு அது இதுன்னா அவன் எங்கேயோ நான் எங்கேயோ வளர்ந்துட்டோம். எங்களுக்குள்ள பாசம் இருந்தாலும் அதை பகிர்ந்துக்க சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடுச்சு. என்ன பண்றது? சரி, அதுதான் உன் தம்பி அமெரிக்கால இருந்து நேரா உன்னை பார்க்க ஓடி வந்துட்டானே. உங்க அப்பாவை கூட பார்க்க போகல. இன்னும் என்ன, அவனை உன்கிட்டயே வச்சு ஆசை தீர கொஞ்சிட்டு என்று சிரித்து கொண்டே அன்பை கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றான் ரவீந்தர். என்ன மாமா, என்னதான் வசதி வாய்ப்பு வந்தாலும் இந்த வீட்டை மட்டும் அப்படியே பழமை மரமா வச்சிட்டு இருக்கீங்க. அதோ அந்த பழைய போட்டோல இருக்கிற மாதிரியே இன்னும் அதே போலதான் இருக்கு. என்ன கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நல்லா பளிச்சுன்னு இருக்கு, அவ்வளவுதான். அன்பே, இது எங்க முன்னோர்கள் வாழ்ந்த வீடு. இதுல இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் அவங்க உழைப்புல வந்தது. அவங்க இந்த வீட்டை கட்டும் போது எவ்வளவு கனவோடவும் ஆசையோடவும் கட்டியிருப்பாங்க. காலகாலமா நம்ம வாரிசுங்க இதுல வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. அதனாலதான் நான் இத மாத்தல. அவன் வாரிசு என்று சொன்னதும் கலா முகத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அதை கவனித்த ரவீந்தர், கலா, என்னம்மா, எதுக்கு உம்முன் ஆயிட்ட என்று தனது மனைவியின் கையை பிடித்து கொண்டான். அக்கா, என்னக்கா, இதோ பாரு, நீ ஏன் இப்படி உம்முன்னு ஆயிட்டன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னு தானே வருத்தப்படுற. இனிமே அந்த கவலை உனக்கு வேண்டாம். நான் அமெரிக்கால இருக்கும் போது எனக்கு அங்க ஒரு டாக்டர் ஃப்ரெண்டானாங்க. அவங்களும் நம்ம சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்க பொண்ணு சென்னையில பெரிய கைனகாலஜிஸ்ட். அவங்க கிட்ட உன்னை பத்தி நான் சொன்னேன். அவங்க அடுத்த மாசம் சென்னை வராங்க. வந்ததும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். பாரு, அடுத்த வருஷமே நான் மாமா ஆகிடுவேன் என்று தனது அக்காவின் கன்னத்தை பிடித்து லேசாக கிள்ளினான் அன்பு. பொங்கி வந்த மகிழ்ச்சியில் அவள் முகம் மலர்ந்தது. நானும் எத்தனை வருஷமா பார்க்காத டாக்டர் இல்ல, செய்யாத வைத்தியம் இல்ல. ஆனா நீ சொல்லும் போது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை வருதுடா என்றாள் பூரிப்பாக. பாருடா, நான் இத்தனை நாளா தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உன் தம்பி வந்து சொன்னதும் உனக்கு நம்பிக்கை வந்துடுச்சா? இதுதான் இந்த பொம்பளைங்க கிட்ட என்று செல்லமாக கோபித்து கொண்டான் ரவீந்தர். போதும், போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, 2 பேரும் சாப்பிடலாம். சற்று நேரத்தில் இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் கலா. என்னக்கா இவ்வளவு செஞ்சிருக்கிற, நல்லா டேஸ்டா இருக்கு என்று நன்கு ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் அன்பு. அவளை வாஞ்சையோடு பார்த்தாள் கலா. ஏன் அன்பு, அங்க அமெரிக்கால சாப்பாடு எல்லாம் எப்படி? யாராவது சமைக்க ஆள் வச்சுக்கிட்டியா? அக்கா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நானே தான். என்ன மச்சான் சொல்ற? ஆமா மாமா, நானே தான் சமைச்சுக்குவேன். பரவாயில்லையே. ஆமா, அங்க யாராவது ரூம்மேட்ஸ் கூட இருப்பாங்கல்ல? இல்ல மாமா, நான் அதெல்லாம் யாரையும் கூட சேர்க்கறது இல்ல என்று சோர்வாக கூறினான். ஏன் அன்பு, எதுக்கு இப்படி இருக்கிற? இன்னும் நீ அப்படியேதான் இருக்கிறியா என்றாள் கலா. அக்கா, அது பழகிடுச்சு. சின்ன வயசுல கிடைக்காத அன்பு, நான் தனிமையில இருந்தது எல்லாமே எனக்கு பழகிடுச்சு. அதனால எனக்கு இயல்பா யாரையும் கூட்டு சேர்த்துக்க பிடிக்கிறது இல்ல. சரி அன்பு, அப்பாவை போய் சென்னையில பார்த்துட்டு என்று அவள் தயங்கி கொண்டே இழுத்தாள். டக்கென்று அன்பின் முகம் மாறியது. அக்கா, அவர் பேச்சு எடுக்காதன்னு நான் உனக்கு எத்தனை வாட்டி போன்லயே சொல்லியிருப்பேன். டே, என்னடா? போதும், இதோ பாரு, நான் இங்க வந்ததே உனக்காக தான். அவரை பத்தி பேசின நான் இப்பவே கிளம்பி போயிடுவேன், சொல்லிட்டேன் என்று எழுந்து சென்றான் அன்பு. கலாவும் ரவீந்தரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்று மாலை தனக்கென்று மாடியில் மாமா தயார் செய்து கொடுத்திருந்த ரூமில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் அன்பு. அன்பு என்ற குரலை கேட்டதும் எழுந்து அமர்ந்தான்.
சூடான வாழைக்காய் பஜ்ஜியுடன் உள்ளே வந்தாள் கலா. என்னக்கா இது இவ்வளோ பஜ்ஜி, ஏதாவது கடை வைக்க போறியா என்று சிரித்தான். ஆமா, இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மதியம் கூட சரியா சாப்பிடாம எழுந்து வந்துட்ட. உங்க மாமா சாப்பிடும் போது எதுக்கு உங்க அப்பா பேச்சை எடுத்துன்னு என்ன திட்டி தீத்துட்டாரு. அதுதான் உனக்கு பிடிக்குமேன்னு பஜ்ஜி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இந்தா, சூடு ஆறதுக்குள்ள சாப்பிடு, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று திரும்பியவளை கையை பிடித்து தடுத்தான் அன்பு. அவன் கண்கள் கலங்கியிருந்தது. என்னடா, ஏண்டா அழற? அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. அடக்கிருக்கு பயல. சரி, வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி இருக்கும், அப்படி போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வா, இந்த ஊரு நல்லா இருக்கும். சரிக்கா என்று உற்சாகமானான் அன்பு. ஏய், பஜ்ஜிய சாப்பிட்டுட்டு போடா. அக்கா நீ வேற, நான் மதியம் சாப்பிட்டதே இன்னும் ஜீரணமாகல, நான் வந்து சாப்பிட்றேன் என்று எழுந்து ரெடியாகி வெளியே சென்றான் அன்பு. அந்த இயற்கை எழில் கொஞ்சி கொண்டிருந்த அந்த கிராமத்தில் தனது பார்வையை செலுத்திய அன்பு அந்த அழகை தன் கேமராவிலும் பதிய வைத்துக் கொண்டிருந்தான். வயல்வெளிகள், அழகிய சிறிய நீரோடைகள், வரப்பின் ஓரம் பம்பு செட், அதிலிருந்து தண்ணீர் குபுகுபுவென பாய அதில் இளவட்டங்கள் ஆட்டம் போட்டு கொண்டிருந்தனர். சற்று தூரத்தில் அல்லி தாமரை மலர்கள் படர்ந்திருந்தன. அருகில் சென்று பார்த்ததுதான் தெரிந்தது அது ஒரு அழகிய குளம் என்று. அந்த அளவு தாமரை இலைகள் படர்ந்து தண்ணீரை மூடிக்கொண்டிருந்தன. அதன் ஓரத்தில் சிறுவர்கள் தூண்டில் போட்டுவிட்டு மீன்களுக்காக காத்திருந்தனர். இவைகளை ரசித்துக் கொண்டே சென்று கொண்டிருந்த அன்பு அங்கு ஒரு இடத்தில் அமைதியாக நின்று விட்டான். அவன் கண்கள் வியப்பினால் விரிந்தது. நீண்ட தூரத்திற்கு தண்ணீர் வெள்ளி தகடாக மின்னிக் கொண்டிருந்தது. அந்த மாலை வேளை மறைந்து சந்திரன் அங்கே எட்டி பார்க்க அந்த நிலா வெளிச்சத்தில்தான் அந்த ஏரி தண்ணீர் அப்படி வெள்ளி தகடாக மின்னுகிறது என்பதை அவன் உணர சிறிது நேரம் பிடித்தது. அந்த ஏரியின் ஓரம் தென்னை மரங்கள் ஒரே சீராக இருந்தது. ஏரியின் அக்கறைக்கு செல்ல ஒரு சிறிய மரப்பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. சுற்றிலும் அங்கு வீடுகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அந்த ஏரி கரையில் ஒரு இடத்தில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதன் மேல் ஒரு சிறிய மண்டபம் இருந்தது. காலையில் பெண்கள் குளிக்க அங்கு வருவார்கள் போலும் என்று அன்பு ஊகித்து கொண்டான். இந்த இயற்கை அழகில் இருந்து தனது கண்களை அகற்ற முடியாமல் அந்த பாலத்தின் மேலே மெதுவாக சென்று கொண்டிருந்தான் அன்பு. அந்த ஏரி தண்ணீர் மீது பட்டு வந்த அந்த தென்றல் காற்று அவன் மனதை குளிர வைத்துக் கொண்டிருந்தது. தனது கேமராவில் அந்த ஏரியை படம் பிடிக்க பார்த்து கொண்டிருந்த அன்பு அங்கு தூரத்தில் ஏரிக்கரையில் இருந்த ஒரு தென்னை மரத்தில் யாரோ சாய்ந்து கொண்டு நிற்பது போல் தெரிந்தது. சற்று கூர்ந்து பார்த்தால் அது ஒரு பெண் என்பதும் தெரிந்தது. அவள் தாவணி காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. அன்பிற்கு அவள் பொங்கியது. மேலும் சற்று அந்த பாலத்தில் விரைவாக அக்கறை நோக்கி ஓடினான். யாரது இந்நேரத்துக்கு? இங்க சுத்தி ஆள் நடமாட்டமே இல்ல. தனி ஒரு ஆளா எந்த பயம் இல்லாம ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கிறா. ஒருவேளை தண்ணி எடுக்க வந்திருப்பாளோ? அப்படின்னா அவ கையில குடம் இருக்கணுமே, ஆனா கையில எதுவும் இல்ல. ஒய்யாரமா மரத்துல சாஞ்சிட்டு அந்த நிலாவை தான் பாக்குறா போல இருக்கு. இந்த அதிசயமான பொண்ண பார்த்தே ஆகணும். அன்பு ஆவலாக மீண்டும் ஓடினான். ஆனால் இவன் வருவதை அவள் பார்த்து விட்டாள் போல தெரிந்தது. சற்று நேரம் அவன் வரும் திசையை நின்று பார்த்தாள். சட்டென அந்த தோப்பினை நோக்கி ஓடினாள். அன்பு எவ்வளவு வேகமாக ஓடினாலும் அவளை பிடிக்க முடியவில்லை. அவள் அந்த தோப்பில் சென்று மறைந்து விட்டாள். இத்துடன் தேவதை பாகம் 1 முற்றும். நாளைக்கு மீண்டும் 2வது பாகத்தை பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு தேவதை 2ஆம் பாகத்தில் சந்திப்போம். அதுவரை இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.